பொதுவா ஊர்ல சொல்ற விஷயம் என்னன்னா, இப்ப நான் சிம்ம ராசியா இருக்கேன்னா, எனக்கு ஆப்போசிட்ல வந்து யாரும் இருக்கக்கூடாது. ம். இல்ல நான் ஆப்போசிட்ல சிம்ம ராசிக்காரங்க இருக்கனாலே நான் இருக்கக்கூடாதுன்னு ஒரு பயமுறுத்துவாங்க இல்லையா சார்? அதெல்லாம் சரி. அப்படிதான் உண்மைதானா அப்படி? இப்ப சிம்ம ராசிக்கு ஆப்போசிட்ல யாரும் இருக்கக்கூடாது ம், ம், அப்படின்னு வச்சுப்போம். ம். அப்படின்னா ஒரு கணக்கு வச்சுப்போம். இப்ப நம்ம வீட்லயே ஒரு சிம்ம ராசியில ஒரு குழந்தை பொறந்துச்சு. என்ன பண்ணிடலாம்? எதிர் வீட்டுக்காரன் கஷ்டப்படணும் தூக்கி குப்பை தொட்டில போட்டுருவோமா? இல்ல ஆப்போசிட்ல இருக்கக்கூடாதுன்னு இருந்தா சொல்றாங்க. என்ன ஆகுமா? ம். இல்ல என்ன காரணம்? இல்ல ஆக்சுவலி இல்ல ஊர்ல டெமோ செஞ்சு காட்ட சொல்லுங்க. ஏன்னா போய் கேமரா எடுத்துன்னு லைவா போயிடலாம். சிம்ம ராசிக்காரன் வீட்டுக்கு எதிர்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு வீடு இருக்குது. அவன் நல்லா இருக்கிறான். ம், ம். சிம்ம ராசிக்காரன் கஷ்டத்துல இருக்கிறான். சிம்ம ராசி வீட்டுக்கு எதிர்ல இருக்கிறவன் ரொம்ப நல்லா இருக்கிறான். அவனுக்கு 10 ஓகே. வீட்டு வாடகை வருது. ம், எது ஒண்ணும் பிராக்டிகலா பார்க்கணும். சும்மா வந்து ம். அடிச்சு தள்ளக்கூடாது. கேட்டை, கோட்டைய கட்டும். எங்க கட்டும்? வீடு வாடகையே கட்ட முடியல நண்பரால. ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். அடிச்சு தள்ளுறது எதனா ஒண்ணு அப்படியே ராசி பலனு. ஓஹோ! மீன ராசி ஓ வந்துருவீங்க. எங்க சார் வந்துருவேன்? அப்ப ராசி பலன்னு ஒண்ணு சொல்றாங்க சும்மா இல்லையா மேடம் சார்? நான் சொல்லட்டுமா? ம், காலண்டர் எடுத்துக்கங்க. ம். அதுல என்ன தெரியுமா எழுதியிருக்கும்? நன்மை, தீமை, பகை, நட்பு, ஆமா. ஜெயம், லாபம். இதையே ரொட்டேஷன் பண்ணி தான் வருஷத்துக்கு 365 நாளும் சார் இருக்கும். வார பலன் இருக்கு, தினப்பலன் இருக்கு, பெயர்ச்சி பலன் இருக்கு, புத்தாண்டு எந்த பலன்கள் இருக்கு. பலன்லயும் அவன் வாழ்க்கை மாறலையே. அவன் 16,000 18,000 சம்பளத்துக்கு கஷ்டப்பட்டு தானே ஊர்ல இருந்து இங்க வந்து தங்கி வேலை செஞ்சு, அதிலே சாப்பிட்டுன்னு, அதிலே தங்கிக்கின்னு, வாழ்க்கையில வெற்றி அடையுமா, தோல்வி அடையுமா தெரியாது. அதே பெரிய சம்பளமா இருந்துச்சு. அதுவும் கரெக்ட் டேட்டுக்கு போடுவாங்களான்னு தெரியாத, எவ்வளோ பெரிய இளைஞர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்குது. அ ஓகே. இங்க நீங்க வந்து கேட்கறது நம்ம நீங்கன்னா, ஐபிஎல் மேட்ச் மாரி ஒரு 6 அடிச்சா 1,00,000 தராங்க. இல்ல கோடிக்கணக்குல இங்கன்னா 27 கோடிக்கு வந்து ஏலம் எடுக்கிறேன். ஒரு கேமராமேனா நானு. அப்படின்னு ம், யார் வாழ்க்கையினா மாத்துறாங்களா யாருனா? ஒண்ணும் கிடையாது. ம், ரிஷப் பண்ட் வந்து 27 கோடிக்கு எடுத்தாங்க ஏலம். சரிங்களா? ம், அவரும் 12 ராசியில ஒருத்தர் தான். இப்ப ரிஷப் பாண்ட் இருக்கிற அதே ராசியிலே அவ்வளோ பேர் இருக்கிறான். ம், 27 கூட கூகுள் பேல இல்ல சுத்துது நெட்டு. ம். கடையில பார்க்குறேன். காசு இல்ல. கடன் சொல்லிட்டு போறான். தயிர் பாக்கெட் வாங்கின்னு. புரியுதுங்களா? இது பிராக்டிகலா திங்க் பண்ணணும். இது ஒண்ணுமே. ம்.